தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அங்கங்கே கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கு யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியல, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி திருநெல்வேலியில் நீதிமன்றத்துக்கு அருகிலேயே அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக ஆஜராக வந்தவரையே வெட்டி சாய்ச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட அந்த கும்பல் அவங்க சாவகாசமாக வெட்டிட்டு போக இருந்ததில் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு வந்த போலீஸாரெலாம் பயந்துட்டு ஓடி இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு தான் தைரியமாக அவங்கள துரத்திட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட இருந்த ஒரே ஒரு காவலர் மட்டும் அவங்கள மடக்கி பிடிச்சதில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி பல பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவை எப்படி பார்க்குறீங்க? அது இது வாயால் வடை சுடும் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விஷயமாக இது ஒரு வடைமாஸ்டரின் ஆட்சி என்பதையே இது நிரூபிக்கும் விதமாக இருப்பதாகத்தான் என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, நீங்கள் நம்மளுக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியதை ஒரு 10 விஷயம் நம்ம கடகடன்னு சொல்ல முடியும். அந்த 10 விஷயமும் இதே அரங்கத்தில் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம். அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். கம்ப்யூட்டரை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த மெமரி திரும்பியும் உங்களுக்கு ரெஸ்டோர் ஆகுமோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். விழுப்புரத்தில் ஒரு பழ வியாபாரியை போதை அடிமையை ஆள் போய் மிரட்டி அடிதடி தகராறாகி அந்த பழ வியாபாரி மரணிச்சு போகிறத நம்ம பார்த்துருப்போம். அதை தமிழக முதல்வர் இந்த வடைமாஸ்டர் போகிற போக்கில் அது சாதாரண சம்பவங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது சாதாரண சம்பவம்னா தருமபுரி கோர்ட்டை கிருஷ்ணகிரி கோர்ட்லேயே ஒரு வக்கீலை துடிக்க துடிக்க வெட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் வீடியோ அங்கே எடுத்து பொதுமக்கள் கோர்ட்டுக்கு வந்தவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வட சென்னையில் கஞ்சா பசங்க அதை பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு நடந்தது 5 பேரை போற வரவங்கெல்லாம் குத்திருக்காங்க. அதில் இந்த கஞ்சா பசங்க அப்படின்னு சொல்லும்போது இன்வேரியபிளி யூத்ஸ் தான் அதில் போய் அஃபெக்ட் ஆகிறாங்க. லெஸ் தேன் 25, லெஸ் தேன் 20. இப்போ லெஸ் தேன் அபவ் 20ங்கிறதே நீங்கள் பார்க்குறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. 20 வயசுக்கு கீழே இது ஒரு அவங்க எப்படி தண்ணி குடிக்கிறாங்களோ டீ குடிக்கிறாங்களோ, முன்னாடிலாம் நாம் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் தான் சிகரெட்டே மறைஞ்சு பிடிக்கிறதுக்கு யோசிப்போம். இப்போ அந்த கஞ்சாவை சர்வசாதாரணமாக பல இடங்களில் புழக்கத்தை நம்ம பார்க்கும்போது வருங்காலத்தை நினச்சி நம்மளுக்கே ஒரு பகீர்னு இருக்குது. நமக்கு இந்த திராவிட மாடலில் இருக்கிறவங்க இந்த டிவி சேனல் பொறுப்ப இப்பொழுது கிடைக்கிற தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா கூட நிறையா ஜுவனைல் அதுவும் இருக்காங்க குற்றவாளிகள் தான், மைனர் குற்றவாளிகள் தான். 16 வயசுக்கு கீழே இருக்கிறவன், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கிற அளவில் இருக்கிறவன், இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. நீங்கள் அரசாங்கத்தோட காவல்துறையோட மெத்தனை போக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த குழந்தைங்கன்னு சொல்லும்போது தான், ஜூனைல்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஒரு பச்சை புள்ள, அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த குழந்தை அழகிறத நேற்றுக்கு கார்ட்டூனிஸ்ட் பாலான்னு ஒரு நண்பர் அப்லோட் பண்ணியிருந்தார். அவங்க அப்பா இபியில் வேலை செய்கிறாரு, மரத்து மேலே ஏறி கரண்ட் இல்லைன்னு இது பண்ணுறாங்க. கரண்ட் கொடுத்தவொன்னே தூக்கி எறியப்பட்டு பொசுங்கி இறந்து போகிறது. அந்த குழந்தை அதை கதறல் சத்தம் இன்னி வரைக்கும் என் மன இது போகவே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு நீ ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அலட்சியம் கேட்டால் நாங்கள் எல்லாத்துலேயும் சாதிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறதுல மட்டும் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வீடியோ அப்லோட் பண்ணவர் அரெஸ்ட் பண்ணலையா ஒன்றும்? அவர் ஏற்கனவே 2 கைதாகி அந்த பாலா, கார்ட்டூனிஸ்ட் பாலா நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் முரணானவர் தான். ஆனால் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன். என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறவன் தான், இல்லை எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவன் நான் மனுஷனாக நினைக்கலன்னு சொல்ல, மனிதாபிமானம் கொண்ட அந்த பாலா அதை பார்த்த உடனே ரொம்ப ஐ காட் குவைட் டிஸ்டர்ப்டு. நம்ம நைட்டெல்லாம் சரியான தூக்கம் கூட வரல அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்கும்போது. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அலட்சியம், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களோட அலட்சியம். மன்னன் வழி மக்கள் வழிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த வடைமாஸ்டருடைய ஆட்சி நிர்வாகம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாத காரணத்தில் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரான்னு துரைமுருகன் ஒரு பக்கம் ஏதோ பேசுகிறாரு, அந்த பக்கம் பொன்முடி ஓஷி அப்படிங்கிறதுலேருந்து கிண்டல் அடிக்கிறாரு. காவல்துறையும் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதாவது நீங்கள் சாராயம் குடித்து செத்தவனை தாண்டி இப்போ அடுத்த ஒரு தலைமுறை ஒரு மிகவும் இந்த வன்முறைக்கும், நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு இதை நம்ம இதே அரங்கத்தில் நம்ம 4 மாதம் முன்னாடி பேசணும். ஒரு 22 வயசு பொண்ணு, அவனோட கிளாஸ்மேட்டையே அவன் கஞ்சா குடிக்கி கிராமத்தில் புதரில், அவள் டவுனுக்கு போயிட்டு வந்தால புதரில் இழுத்து கொண்டு போய் ரேப் பண்ணுற விஷயத்த பார்த்தோம் நம்ம. அது தஞ்சாவூர் தானே, பொள்ளாச்சியாக இருந்தால் தானே பேசணும். அது எந்த ஆளுங்கட்சியில் நடக்குது? இதை தமிழக அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆள்றவன் யார், அவன் நம்ம கட்சி கூட்டணிக்கு வேண்டியவனா வேண்டாதவனா,
இல்லை அவன் ஒரு என்ஜிஓவோ இல்லை வேற ஒரு இயக்கமாக வச்சுருந்தான்னா, சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வச்சுருந்தானா, அவன் ஐடியாலஜியும் நம்ம ஐடியாலஜியும் என்ன, அவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் என்ன, மீடியானாக்க அந்த மீடியா வந்து யாரை சார்ந்திருக்கு. 95% மீடியாக்கள், கிட்டத்தட்ட 99% மீடியாக்கள் இன்னைக்கு திமுகவோட காலடியில் உழுந்து கிடக்கு. பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இளையராஜா விஷயம் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை அதை தூக்கிட்டு அலைஞ்சு, அப்புறம் 3 நாளாக இந்த அம்பேத்கர் பார்லிமெண்ட் இந்த ஒப்பாரி 3 நாளாக மக்களுக்கான விஷயம், பேச வேண்டிய விஷயங்கள், தமிழகத்தில் துயர சம்பவங்கள், எண்ணற்ற துயர சம்பவங்கள், குடி நோயாளிகளாக பையனுடைய டார்ச்சர் தாங்காமல் அப்பன் கொல்றதை பார்க்குறோம். குடிக்கு பணம் கேட்குறாங்கிறதுக்காக, பையன் குடிக்க பணம் கேட்குறாங்கிறதுக்காக கொடுக்க முடியாமல் அம்மாக்காரி அவன் இழுத்து போட்டு அடித்து அம்மாவே அவனை வெட்டுறதை பார்க்குறோம். அப்பங்காரன் குடிகாரனாக இருக்காங்கிறதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலாவது நீ திருந்துவியான்னு அந்த வீட்டு குழந்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு சாவறதை பார்க்குறோம். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தோம். ரோம் பத்தி எரிஞ்ச போது நீரோ மன்னன் பிடில் வாச்ச கதையா, அப்பாவும் பிள்ளையும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும், அதுவும் வந்து அந்த ஒரு விளம்பர மோகம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இந்த தமிழக அரசுக்கு இருக்கு. இல்லை, நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஏன்னா மனிதர்களுக்கு கொம்பு இல்லைல்ல, கொம்பு இருக்கிறவன் தானே குறை சொல்ல முடியும். குறை சொல்ல முடியாதுங்கிறது கொம்பனால குறை சொல்ல முடியாது. கொம்பு இல்லாத நீங்களாம் குறை சொல்லிக்கிட்டே கிடங்கடா, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கடா, நான் பண்ணுறதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற என்ன ஹைகோர்ட்டுக்கு உங்கள் வார்த்தையை நான் கேட்கணுங்கிற மாதிரி அதற்கும் அவர் சொல்லியிருக்காரு. விடியா மூஞ்சிகளுக்கு இது எப்பவுமே விடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் விடியாத அரசுங்கிறது அவங்களே மனசு அவருக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விடியா மூஞ்சி ஆட்சி தான் நம்மளுக்கு, அதுக்கு தான் விடியல் ஆட்சின்னு பேர் வச்சிருக்கோம். அதை விட கொடுமை என்னன்னா, விடியல் பேருந்துன்னு போட்டு சாவு அடிச்சு மக்களை, அதான் விளம்பரமும் மட்டும்தான் இருக்கே தவிர. ஆனால் ரவுடிகள் வந்து தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிறது, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் போய் காவல் நிலையத்தில் அவனால் விஷயத்தை சாதிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். எந்த ஸ்டேஷன்லையும் நடக்காது. செல்வாக்கோடு நீங்கள் போனால் கூட அந்த வேலை உங்களுக்கு 1 வாரம் 10 நாளில் கூட நடக்காது. நீங்கள் வந்து 1 மாதம் அலைஞ்சு ஒரு சாதாரண கேஸுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, காவல்துறை வந்து முழுக்க டிஎம்கேயோட கட்டுப்பாட்டில் கருணாநிதி 96 சொன்னதை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். காவல்துறையின் ஈரல் அழுகி போயிருக்கு அப்படின்னு 96 சொன்னது இன்னைக்கு சால பொருந்தும். காவல்துறையின் கையாலாகாத காரணத்தால் திரும்புற பக்கம்லாம் வந்து கொலை, கொள்ளை, கஞ்சா குடிக்கையோட அட்டகாசம், குடிகாரர்கள் கையாளாத நிலையில இருக்காங்களா, இல்லை அவர்கள் கை கட்டப்பட்டு இருக்கிறது? அவங்க கை யார் கட்டுறது? அவங்களே தான் போட்டு மந்திரம் போட்டு கட்டிக்கணும். கவுண்டமணி ஒரு சினிமாவில் மந்திரத்தால் கட்டுறேன் பாரு, அந்த கதையா. வேற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுடைய முதல்வர் சர்வாதிகாரியாக தான் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஆனா காவலர்கள் ஏன் அவருக்கு உறுதுணையா இருக்க மாட்டேங்கிறாங்க? அது சர்வாதிகாரின்னு சொல்லி ஹிட்லர் சர்வாதிகாரியா இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனா அந்த லாரல் ஹாடியில் அவர் தானே இது சார்லி சாப்ளின், அவர் தான் வந்து மீசை வச்சுட்டு ஹிட்லர் மாதிரி அவர் வருவார். அவரை யாராவது பார்த்து பயந்துருக்காங்களா? இவர் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி இவர் இந்த ஹிட்லர் ஆட்சின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு, தனக்குத்தானே பாராட்டிக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து அரசியல் செய்யறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும், விளம்பர மோகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் வந்து ஒரு பொய்யா மக்கள் மத்தியில் பொய்யை பரப்புற ஒரு இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை தாண்டியும், தேவையில்லாமல் பொய் வழக்கு ரங்கராஜன் நரசிம்மனை நான் வந்து முதல் அவர் கைது செய்யப்பட்ட போது இதே அரங்கத்தில் நானும் டிஆர் ரமேஷும் அதை கண்டித்து பேசியிருக்கோம். ஆனால் காலப்போக்கில் ரங்கராஜன் நரசிம்மன் போகிற வரவங்கெல்லாம் கடிச்சு வைக்கிறாரு. நம்ம உறையூர் புகழ் அவர் கூட இருந்தவரை போய் இழிவுபடுத்தி பேசும் வழியாக நம்ம சேது அரவிந்த், டிஆர் ரமேஷையும் திட்டிருக்காரு, உமானந்தன், ஹெச் ராஜா, அண்ணாமலை எல்லாரையும் திட்டிருக்காரு. இருந்தாலும் அதை தாண்டி அவர் வந்து நமக்கு எதிராகவே செயல்பட்டாலும், அவர் கோவிலை பாதுகாக்கிறேங்கிறாரு, போடுறாரு, நம்மளையும் திட்டிருக்காரு, ஸ்ரீ டிவியும் திட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் கோவிலுங்கிற விஷயத்துக்காக அவர் தன்னளவில் செய்யக்கூடிய விஷயத்தை செய்கிறாரு. ஒரே மைனஸ் கூட நான் மட்டும்தான் யோக்கியம், மீதி எல்லாம் அயோக்கியன்னு சொல்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது தனி மனிதனாக மட்டும்தான் அவரால் செயல்பட முடியுது. நான் அதனால் அவர் இந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. அவருடன் எனக்கு 1000 கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி மீண்டும் அவரை கைது செஞ்சுருக்கு. இதே திரும்பி ஆட்சி, அவருக்கு பெயில் காலையில் கிடைக்கிது, மத்தியானம் கைது செய்கிறாங்க. இசைவாணிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் ஏவல் துறையாக மாறி, நீங்கள் கேட்டீங்கல்ல காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளதுன்னு, முழுக்க இந்த காவல்துறை திமுகவின் கட்டுப்பாட்டில், திமுகவின் ஏவல் துறையாக இருப்பது தான் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்.